ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் ஆணை செஞ்சேன். அதில் எறா போட்டு செஞ்சேன். முருங்கைக்காய் ஆணம் எறா போட்டு செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும். அதோட கொஞ்சம் எறா இருந்துச்சு, அதை ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி பெரட்டி வச்சுருந்தேன். அப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து கொடமிளகா இருந்தது. அந்த கொடமிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணி போட்டு அதை அப்படியே பெரட்டி விட்டு இறக்குனேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த காம்பினேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லன்ச் என்னென்னா பெப்பர் ஈரல் தொக்கு, அதுக்கப்புறமா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, சிறுபருப்பு வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது. வேறு எந்த காயும் போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஈரல் தொக்கு போட்டு ஈரல் வச்சு சாப்பிட்லான்னு தொக்கு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பலமான சாப்பாடு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னா இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி. என் தம்பி வீட்டுக்கு வந்திருந்தோம். இங்கே ஜும்மா தொழுதுட்டு அப்படியே மதியானம் இறங்கி வந்தால் சிக்கன் பிரியாணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி செம்ம லன்ச்சு. அவ்வளோதான், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னா சிக்கன் 65, சாம்பார், நெக்ஸ்ட்டு வந்து மோர். இந்த வெயிலுக்கு வந்து டெய்லியுமே மோர் தேவைப்படுது. மோர் இல்லாமல் சாப்பிட்டா ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகலை. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சாம்பாரும் செம்மையாக இருந்தது. அதுக்கு வந்து காம்பினேஷனாக சிக்கன் 65 செம்மையாக இருந்தது. இன்றைக்கி அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பெப்பர் ஈரல் தொக்கு, அதுக்கப்புறமா வந்து தக்காளி ரசம், தொட்டுக்க வந்து தேங்காய் துவையல். இந்த தொக்கு ஊற்றிட்டு ஈரல் வச்சுட்டே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். அதுக்கு இந்த தேங்காய் சட்னி தொட்டுக்க. அவ்வளோதான் லன்ச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னா உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு, தக்காளி தொக்கு, கொஞ்சம் தயிர் போட்டு வச்சுருக்கேன். முட்டை குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த தக்காளி வெங்காய தொக்கு வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த குருமாவுக்கு வந்துட்டு குருமா மாதிரி இருக்கிற ஆணத்துக்கு வந்து எல்லா ஆணத்துக்குமே இந்த சைட் டிஷ் வந்து செம்ம மேட்சாக இருக்கும். இன்றைக்கி அவ்வளோதான் லன்ச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி செஞ்சேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. மாங்காய் பச்சடி வந்து நல்லா காரம், அது மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து